என்னப்பா, உங்களால இந்த இடத்தை விட்டு வர முடியலையா? இங்கேயே இருக்க? சிஎம் ஆக போறது யாரு? வேற யாரு? நாம தான். நம்ம தானா? நீயா நானா? நீயா இருந்தா என்ன, நானா இருந்தா என்ன, யாரா இருந்தா என்ன? 20 வருஷ கனவு. எவன் எதிர்த்த வந்தாலும் அவனை மிதிச்சுக்கிட்டு இந்த அளவுக்கு வர்றதுக்கு இவ்வளவு நாள் ஆச்சு. எனக்கு அப்புறம் எல்லாமே நீதானடா. நீதானே என்னோட வாரிசு. என் சொத்துக்கு, என் பதவிக்கு எல்லாமே நீதானே வாரிசு. 5 வருஷம் போரு, அப்புறம் எல்லாம் நீதான். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது 5 வருஷத்துக்கு அப்புறம் இவர் என்ன சிஎம் ஆக்குவாராம்? இப்போ என் கையில இருக்க சான்ஸ விட்டு கொடுத்துட்டு ஆசையா எதிர்பார்த்துட்டு இருக்கிற முட்டாள் இல்ல நானு. கனவா? 20 வருஷத்துக்கு கனவா? இங்க பாருப்பா, உன் கனவு உன்னுது, என் கனவு என்னது, அவன் கனவு அவனோடது. ஏய், அப்பாவே ஏமாத்த பாக்குறியா நீ? நல்லாவே இருக்க மாட்டடா. ஏய், எங்க அப்பா எத்தனை பேரை மிதிச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்காருன்னு உனக்கு தெரியும்ல? நீதான் கூடவே இருந்தியே. அது இல்லப்பா. வாய மூடு, வாய மூடு. அடுத்த வேளை சோறு இல்ல, என் வீட்டுக்கு வந்து எனக்கே அட்வைஸ் பண்றியா? எல்லாம் ஒன்ன சொல்லணும்பா. உன் பையன் சிஎம் ஆக போறான், அதுவும் இந்த சின்ன வயசுலயே. பெருமைப்படணும்பா. இப்படி அழுதா என்ன அர்த்தம்? நீ எனக்கு ஆண் வாரிசா பிறந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா வளர்த்தவங்களையே முழுங்குற மலைப்பாம்பன்னு எனக்கு தெரியாம போச்சுடா. நீ என் கூட இருந்து என்ன நீ காப்பாத்துவேன்னு நினைச்ச, என்ன எரிச்சிடுவேன்னு நினைக்கல. எலிய மோசம் பண்ணி எப்படி நீ நல்லா இருப்ப? பார்கவி, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாமா. என்னங்க என்னாச்சுங்க? அப்பா, நான் 2 இடத்துல போட்டியிட போறேன். ஒன்னு என் ஏரியால, இன்னொன்னு இங்க பரமக்குடியில. இந்த ஊர்ல உன்னால எப்படி நிக்க முடியும்? இங்க எலெக்ஷன்ல நிக்க வேண்டியது நான் மட்டும் தானே. வீட்டுல இன்னும் ஆவலிங்க சாகல. இது வரைக்கும் நம்ம குடும்பத்துல பொண்ணுங்க யாரும் எலெக்ஷன்ல நிக்கல. நான் இப்போ ஒன்னும் உங்க வீட்டு பொண்ணு இல்ல, புரிஞ்சுக்கோங்க. பைரா பொண்டாட்டி. உங்க வீட்டு வழக்கத்தோடையும் பழக்கத்தோடையும் எனக்கு இந்த வேலை. இந்த ஊரே எந்த என் மேல அதிகாரத்தை காட்டுற யார் நீ? ஒரு நாளாவது பாசத்தோட பாத்தியா? நான் நீங்க நினைச்ச பார்கவி கிடையாது. பார்கவி பைரா. என்ன தடுக்கிற தைரியம் யாருக்கு இருக்கு? எலெக்ஷன்ல நிப்ப, யாரு தடுக்கிறாங்கன்னு பாக்குறேன். பண்ணு, பார்க்க தானே போறேன். என்ன தாண்டி உனக்கு சீட்டு எவன் கொடுக்கறான்னு பாக்குறேன். அப்பா, நீ பெத்தது ஒரு சிங்கக்குட்டி இல்ல, 2 சிங்கம். பார்கவி, பாத்துக்கலாண்டி. எதுக்காக கூப்பிட்ட? எங்க அப்பாக்கு இந்த விஷயம் தெரியறதுக்கு நீதான் காரணம்னு எனக்கு முன்னாடியே டவுட் இருந்துச்சுலே. டவுட் எதுக்கு? கன்ஃபார்ம் பண்ணிக்கோ. நான் தான் பண்ணேன். இன்னொரு விஷயம், நீங்க பண்ற கேவலமான வேலைகளை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக தான் நான் வந்தேன்.
அப்பதான் நான் பார்கவி மேடமை பார்த்தேன். நான் சொன்ன மாதிரி செய். என் தம்பி விவேக் நாளைக்கு ராஜலிங்கம் சிஎம் ஆகிறதுக்கான பிளான் ஃபுல்லா அவன்துதான். அதை நிறுத்தணும்னா அவனுக்கு நீ க்ளோஸ் ஆகணும். அவங்க பிளான சொல்லி என்ன உன் கூட க்ளோஸா இருக்கணும்னு சொன்னாங்க. சோ க்ளோஸா இருந்தேன். இந்த போலிங் மட்டும் முடியட்டும்டே. உங்க எல்லாரோட கதையும் முடிக்கிறேன். பெஸ்ட் ஆஃப் லக். மாமா, அந்த ஊர்ல என் புருஷன் இருந்த இடத்துல எலெக்ஷன்ல நான் நிக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். மேலிடத்துல இத பத்தி நீங்க தான் பேசணும் மாமா. என் வயித்துல இருக்கிற உங்க வம்சத்தோட எதிர்காலத்துக்காக நான் அரசியலுக்குள்ள வரணும்னு இருக்கேன். நாளைக்கு இந்த நாட்டை அவன் ஆளணும். 2வது மாசம். வணக்கம் சார். வணக்கம். என்னோட மருமக புருஷன் இறந்துட்டாருன்னு அழுதுகிட்டு வீட்லயே உட்காராம பாலிடிக்ஸ்குள்ள நீங்க வரணுன்ற இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணோம் சார். ஆனா உங்களுக்கு உங்க வீட்லயே எதிரிங்க இருக்காங்க. உங்களுக்கு சீட்டு கொடுக்க விடாம தடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கன்ஃபார்ம். எம்எல்ஏவே ஆகணும்னு இருந்தா இவ்வளவு தூரம் வர வேண்டிய அவசியம் இருக்காது. நான் சுயேட்சையா நின்னாலும் ஈஸியா ஜெயிச்சிடுவேன். உங்களுக்கு வேற என்ன வேணும்? சிஎம். வேற யாருனாக்கா நான் வெளியே தள்ளியிருப்பேன். நீங்க ஒத்த பொம்பளை, அதுவும் ஃப்ரெஷ் விடோ. நீங்க அதான் சைலண்டா இருக்கேன்னா. உங்க நல்ல மனசு என்ன வெளியே துரத்தாம விட்டுடுச்சா? ஐ டோன்ட் திங்க் சோ. இப்போ இருக்கிற சிஎம்க்கும் முன்னாடி இருக்கிற சிஎம்க்கும் சீனியாரிட்டியை தவிர சிஎம் ஆகிறதுக்கு இன்னும் வேற ஏதாவது ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் இருக்கா? நீங்க உட்கார வைக்கணும்னு நினைச்சா சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவனை கூட ஸ்வர்க்கத்துல ஏத்தி உட்கார வைப்பீங்க. இப்போ இருக்கிற சிஎம் உங்களுக்கு எவ்வளவு நம்பிக்கையா இருக்காரோ அதே போல நானும் உங்களுக்கு கொடுக்க வேண்டியத எந்த குறையும் இல்லாம நான் உங்களுக்கு தரேன். நான் ஒருத்தன் மட்டும் இதை முடிவு பண்ண முடியாது. மேல மேடம் ஒத்துக்கணும். பார்ட்டில மெஜாரிட்டி உனக்கு சப்போர்ட் பண்ணணும். சிஎம் ரேஸ்ல என்ன வைங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வா, உன் கான்ஃபிடன்ஸ் லெவலுக்கு நான் உண்மையிலே சரண்டர் ஆயிட்டேன். உங்க ஊர் முழுக்கோ ரொம்ப பரபரப்பா எதிர்பார்க்கறதோ சிஎம் கேண்டிடேட் யாருன்னு. ராஜலிங்கத்தோட ஹெல்த் கண்டிஷனை வச்சு அவங்க பையனுக்கு சான்ஸ் கொடுத்தாரு. நேத்து வரைக்கும் ஆப்போசிஷன்ல யாரும் இல்லாதவரு. ஆனா மேலிடத்துல இப்போ ஒருத்தரை கொண்டு வந்திருக்காங்க. சைலண்டா இருந்துகிட்டு திடீர்னு புயல் மாறி கிளம்புன நம்ம ஊர் அரசியலுக்கு முதல் தடவையா காலடி எடுத்து வைக்க வராங்க. அவங்க தான் பாருங்க. நம்ம ராஜலிங்கத்தோட பொண்ணு பைராவோட பொண்டாட்டி. ஒரே வீட்ல இருந்து 2 பேர் சிஎம்மா நிக்கிறதோ நம்ம வரலாற்றிலேயே இதான் முதல் தடவைன்னு நினைக்கிறேன். சின்ன கரெக்ஷன் சார், ஒரே வீட்ல இருந்து இல்ல. ஏன்னா பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் ஆனாலே பொம்பளை பிள்ளை அவளே தவிர அந்த வீட்டு பொண்ணு ஆக மாட்டா. என்னங்க மேலிடத்துக்கு பைத்தியம் முடிச்சிருக்கா? ஒரு சின்ன பொண்ணை கூட்டிட்டு வந்து சிஎம் ஆக்க பாக்குறீங்க? நீங்க எல்லாம் ஒரு மனுஷா ஒருத்தனை தேர்ந்தெடுக்கணும்னு நினைச்சீங்கல்ல, அவன் என் தம்பி.
என்னை விட சின்ன பையன். பொம்பளைங்க நாடால ஆசைப்பட்டா நாடு விளங்காது. உனக்கே முதலாளி உங்க வீட்டம்மா தானே. நீ ஏன் மாமனார் வீட்ல உட்காந்து சாப்பிடுற? நீ இப்ப இத பத்தி இங்க பேச வந்துட்டியா? சைலன்ஸ். நிறுத்துங்க, நிறுத்துங்க, சைலன்ஸ், நிறுத்துங்க. அட்லீஸ்ட் ஒரு எம்எல்ஏ கூட ஆகாம எவ்வளோ ஒருத்தி வந்து சிஎம் கேண்டிடேட்டா போட்டி போடுறேங்கிறா. நீங்க எப்படி ஒத்துக்கிறீங்க? இருக்க கூடாதுன்னு சட்டம் ஏதாவது இருக்கா? அனுபவமே இல்லாதவங்களை கட்சி தலைவியா உட்கார வச்சா பார்ட்டியோட நிலைமை என்ன ஆகும்? பார்ட்டியை நம்பி இருக்கிற எங்க நிலைமை என்ன ஆகும்? என்ன அனுபவம்? காயத்ரியோட உனக்கு இருக்கே அந்த அனுபவமா? சீடி இருக்கு, படம் போட்டு காட்டுவா. போதும், இப்போ வரைக்கும் நிறைய பேசிட்டீங்க. 2 பேருக்கும் நடுவுலயும் போட்டி இருக்கு. அதனால ஓட்டிங் வச்சுக்கலாம். யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் சிஎம் ஆக போறாங்க. இன்னும் 3 நாள்ல ஓட்டிங். சித்தப்பா பின்னாடி இருக்க 18 எம்எல்ஏக்கள் ஓட்டு போட்டா மட்டும் போதும்னு நினைக்கிறியா? அவங்கள வாங்கிட்டேன். இனி உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. முத்தையா உங்க மேல சொன்னதெல்லாம் எல்லாரும் உண்மைன்னு நினைக்கிறாங்க. அவன் செத்த அந்த குற்றத்தை மரண வாக்குமூலம் மாதிரி பண்ணி வச்சான். முத்தையாவை மிரட்டி அப்படி சொல்ல வச்சாங்கிற சாட்சி என்கிட்ட இருக்க. இந்த சாட்சி உங்க கைக்கு வரணும்னா நீ எனக்கு சப்போர்ட் பண்ணணும். இந்த பாலிடிக்ஸ்ல இருந்து உன்னோட ரிட்டையர்மெண்ட் கௌரவமா இருக்கும். சிஎம் வேட்பாளர் விவேக்குக்கு போட்டியா அவர் சொந்த அக்காவே போட்டியில இறங்கி இருக்கிறது எல்லாருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. 2 பேருக்கும் இடையில ஓட்டிங் வைக்கிறதுக்கு கட்சியே முடிவு பண்ணதுனால அவங்களுக்கு மத்தியில கடும் போட்டி நிலவுது. எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. நான் சம்பாதிக்கிறதுக்காகவோ அதிகாரத்துக்காகவோ நான் சிஎம் ஆகணும்னு நினைக்கல. பொம்பளைங்களை கேவலமா பாக்குற இந்த சொசைட்டிக்கு ஆம்பளைங்க பண்ற எல்லா வேலையும் பொம்பளைங்களும் செய்ய முடியும்னு காட்டுறதுக்காக. எவ்வளவு பணம் வேணுமோ மொத்தத்தையும் எடுத்துக்கோங்க. இந்த கட்சியோட சிஎம் கேண்டிடேட் நானா தான் இருக்கணும். விவேக், உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் விவேக். என்ன வேணாலுமா? அதெல்லாம் வேண்டாம். நீங்க எல்லாரும் பணத்துக்காக தான் செய்றீங்கன்னு எனக்கு தெரியும். எடுத்துக்கோங்க, எடுத்துக்கோங்கடா. எம்எல்ஏ எல்லாம் உங்களுக்கு தான் தம்பி சப்போர்ட். நீங்க தான் தம்பி சிஎம். இந்தா புடி. உனக்கு என் சப்போர்ட் இல்லம்மா. அழகான பொண்ணை மடக்கி போடுவேனே தவிர தலையில வச்சு கொண்டாட மாட்டேன். இந்த புல்லட்ஸ் உன் நெஞ்சில இறக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம் இல்ல. எலெக்ஷன்ல பார்கவி அம்மா தோத்துட்டா இந்த வாட்டி புல்லட் தலகாணில இல்ல. ஃபுல்லா ரெக்கார்ட் ஆயிடுச்சு. சிடி டெல்லிக்கு போகுது. நீங்க எல்லாரையும் பயப்படுத்துற மாதிரி நான் பயப்படுற அளவுக்கு நான் எந்த தப்பும் பண்ணாதவம்மா. உங்க கொள்கை எனக்கு பிடிக்கல. நான் ஓட்டு போட வரமாட்டேன். நீ என்ன பண்ணுவியோ பண்ணிக்கோ. நீ ஓட்டிங்க்கு வர. நீ வரலன்னா உன் பொண்ணு கல்யாணத்துக்கு பிரதீப் வருவான். என்ன நான் நினைச்ச அவ்வளோ கேஷ் வாங்கிட்டேன்னா ரெக்கார்ட்ஸ்ல இருக்காதுன்னு நினைச்சியா? என்ன ஏற போட்டடி? பணமா இல்லன்னா உன்னையே இறையா போட்டுட்டியா? டேய் பாத்து. நான் இப்படிதான் பேசுவேன். என்ன பண்ணுவ? கொன்னுருவியா? உன்னை கொல்லணும்னு நினைச்சிருந்தா சின்ன வயசுலயே நீ விளையாடும் போதே கழுத்து நெரிச்சு கொன்னு இருப்ப. ஆனா நீ என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. அதுக்குதான் உயிரோட இருக்க. இல்லன்னா பைராவ கொன்ன. இங்க எதுக்காக வந்த? புரிஞ்சது, புரிஞ்சு போச்சு. நீ எப்படி ஜெயிக்கிறேன்னு நான் பாக்குறேன். ஆல் தி பெஸ்ட். எஸ், ஐ அம் தி பெஸ்ட்.
I'm the best. எல்லாம் கணக்கு போட்டு பார்த்தாச்சு. நாம தான் இப்ப அதிகமான மெஜாரிட்டில இருக்கோம் மேடம். பைராவை கொன்னது நீதானே? உன் வயித்துல இருக்கிற குழந்தை மேல சத்தியம் பண்ணு. வயித்துல குழந்தை இருந்தாதானே சத்தியம் பண்றதுக்கு சில உண்மைங்க உயிர் போகிறதுக்கும் காரணமாயிடும் மாமா. என்னோட சப்போர்ட் உனக்கு இருக்காது. என் ஆளுங்களும் உனக்கு ஓட்டு போட மாட்டாங்க. சிஎம் ஆகணுங்கிற ஆசையை இதோட மறந்துடு. சிஎம் கேண்டிடேட்டா வின் பண்ணிருக்கிறது யாருன்னா திருமதி பார்கவி. நிறுத்துங்கயா, நிறுத்துங்க. சொல்லிட்டு இருக்கேன்ல, நிறுத்துங்க. இவ எல்லாத்தையும் பணத்தை வச்சு வாங்கிட்டா. இந்த ஓட்டிங் செல்லாது. செல்லாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? இன்னொரு வார்த்தை பேசினா பார்ட்டில இருந்தே சஸ்பெண்ட் பண்ணிடுவோம். நீ என்ன சஸ்பெண்ட் பண்றது? நானே கட்சியை விட்டு போயிடுறேன். நான் எங்க அப்பா இல்லாம அந்த ஜில்லால ஒருத்தனை கூட எம்எல்ஏவா ஜெயிக்க விட மாட்டேன். முதல்ல நீ அந்த ஊர்ல எம்எல்ஏவா போட்டி போட்டு ஜெயிச்சு காமி. அங்க நானும் உன் கூட எம்எல்ஏவா போட்டி போடுறேன். ஒரு உதவாக்கரைய பிரச்சாரத்துக்கு அனுப்பி நான் ஜெயிச்சு காமிக்கிறேன். பாரு. பார்கவி, ஆத்தாடி அம்மா, என்ன அரசியல் மாமா? 3 நாள்ல மொத்த எம்எல்ஏவும் அவன் சைடு தான். பொம்பளை தானே ஒரு மூலையில உட்காந்துப்பான்னு நினைச்சோம். அவன் என்னமோ சூலம் வச்சிருக்க காளியா மாறிட்டா. அவளை நிறுத்த முடியாது மாமா. மாமா, பொண்ணா இருந்தா என்ன, பையனா இருந்தா என்ன, எனக்கு பிறந்தவங்க தானே, சந்தோஷப்படுவேன்னு நினைச்சேன். அரிசி, உன் முகரக்கட்டையை பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே. ஆளப்பாரு, உன் வாழ்க்கை ஃபுல்லா பேச முடியாமாக்கிட்டு உன் கையையும் காலையும் விளங்காம பண்ணிட்டாரு. இன்னும் பையன் மேல பாசம் குறையலையா? நீ எவ்வளவு செருப்படி திருந்த மாட்ட போல இருக்க. புறா சின்னத்துக்கு, புறா சின்னத்துக்கு, புறா சின்னத்துக்கு, புறா சின்னத்துக்கு. உங்கள் ஓட்டு சிவாவுக்கு. என்ன சார் நீங்க? பார்கவி பிரச்சாரம் பண்றா, சிவா பிரச்சாரம் பண்றா, நீங்க போக மாட்டேங்கிறீங்க. சிங்கம் சின்னத்துக்கு, சிங்கம் சின்னத்துக்கு, சிங்கம் சின்னத்துக்கு, சிங்கம் சின்னத்துக்கு, சிங்கம் சின்னத்துக்கு. யோ சோம, ஒரு சோடா குடியா. 2 கத்தி தொண்டை வறண்டு போச்சுடா. என்னையா வித்தியாசமா பிரச்சாரம் பண்றீங்க? ஏன் அவர் இங்க வரமாட்டாரா? உன்ன மாதிரி சில்லற பசங்களை பாக்குறதுக்கு என் மாமனே இங்க வரணுமா? அதுக்கு தாண்டா நானே உங்க இடத்துக்கு வந்திருக்கேன். நாதாரி. யாரா நம்மள நாதாரின்னு சொன்னது? வேற யாரு? அந்த விவேக்கோட சொந்தக்காரங்க தான். அவன் குடும்பத்துல யாருக்குமே ஓட்டு இல்ல. எங்களையே கேவலமா பேசுறியா? யாரும் உனக்கு ஓட்டு போட மாட்டாங்க, போ. நான் மைக்ல எல்லாத்தையும் சொல்லிட்டேனாடா. மொத்தமும் மண்ணா போச்சு. இப்ப நம்ம ஊர்ல அடிமத்தனம் போய் மக்கள் ஆட்சி வரப்போகுது. ஆனா அவங்க புது யுக்தியோட அவங்க திரும்பவும் நம்ம முன்னாடி வந்திருக்காங்க. பார்கவியா இருக்கட்டும், விவேகா இருக்கட்டும், இதுல யார் எம்எல்ஏ ஆனாலும் திரும்பவும் அடிமத்தனம் தான். எந்த செடியோ அதுல அந்த காய் தான் இருக்கும். மரத்துக்கு ஏத்த மாதிரி பழங்கள் காய்க்குமா? இது உண்மையா இருந்தா சிவாவோட அப்பா யாரு? நம்ம ஊர்ல மக்களோட ஆட்சி இருக்காம இருக்கிறதுக்கு அடிக்கல் போட்டது அவர் தானே. அப்போ சிவா கூட அந்த மாதிரி தானே ஆகணும். எங்க அக்காவை பார்க்காதீங்க. நம்ம சிங்கம் சின்னத்துக்கே உங்க ஓட்ட போடுங்க. எங்க மாமா செத்ததுனால அவ அரசியலுக்கு வந்திருக்கான்னு உங்களுக்கு அவ மேல பரிதாபம் ஏற்படலாம். ஆனா கொன்னதே அவதான். அந்த மாதிரி கொலைகாரி அரசியல் இருக்க கூடாதுங்கிறதுக்காக தான் அவளுக்கு எதிராக போட்டி போட நான் வந்திருக்கேன். என்ன, என் புருஷனை நானே கொன்னனா? ராட்சசன் செத்துட்டா திருவிழா நடக்கணும். அப்படி இல்லாம யாராவது அழுவுறாங்க அப்படின்னா
அவங்க கூட ராட்சசங்க தான். இத்தனை நாள் மக்களை பயமுறுத்தி வாழ்க்கையை நடத்தினாங்க. இப்போ பணத்தை வச்சு அவங்க மறுபடியும் நம்ம ஊரை ஆக்கிரமிக்க நினைக்கிறாங்க. எனக்கு அப்பா இருந்தாலும் இல்லாத மாதிரி தான். அம்மா புருஷனையும் பையனையும் மீறி எனக்கு சப்போர்ட் பண்ணல. இருக்கிற ஒரே ஒரு தம்பியும் எனக்கு போட்டியா நின்ன ஒரு விதவன்னு கூட பார்க்காம பழி போட்டுக்கிட்டு இருக்கான். பைரா உன் பொண்டாட்டிய ரேப் பண்ணான். வீரா, நீ அவனை கொன்னதுனால உன் பகை தீந்தது. இன்னும் எத்தனை நாளைக்கு அவன் பின்னாடியே இருக்க போற? அப்பா அவன் பின்னாடி, இப்ப இவ பின்னாடி. சிம்மாசனம் ஏறி சிங்கமாக ஆசை இல்லையா? ஏய் வீரா 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 வீரா, நீ ஒரு வேலை பண்ண. நீ அப்ரூவரா மாறிடு. நீ வாழ்க்கையில பார்க்காத பணத்தை நான் தரேன். என்ன வீரா, அப்ரூவரா மாறிடு. உங்க ஊருக்கு பிரசிடென்ட்டோ கவுன்சிலரோ ஆயிடலாம்ல. கார் நிறுத்து. என் நாப்கின் எங்க இருக்கு? நீ ஆயுதம்னு அவனுக்கு தெரிஞ்சிடுச்ச. என் மேல உன்னை எரியறதுக்கு எப்போன்னு காத்துக்கிட்டு இருப்பான். என்னைக்காவது ஒரு நாள் நீயும் மாறிடுவ. இந்த மாதிரி வரலாறுல நிறைய நடந்திருக்கு. சாரி வீரா, ரிஸ்க் எடுக்க முடியாத. பரமக்குடியில இப்போ தேர்தல் சூடு பிடிச்சிருக்கு. பார்கவியோட ரைட் ஹேண்டான வீராவை அடையாளம் தெரியாதவங்க கொன்னுட்டாங்க. எங்கள் ஓட்டு பார்கவிக்கு. எல்லாரும் எங்களுக்கே ஓட்டு போடுங்க. ஓட்டுக்கு 100, ஓட்டுக்கு 100, 2 ஓட்டுக்கு 200, 5 ஓட்டுக்கு 500. சிங்கம் சின்னத்துக்கு போடுங்க ஓட்டு. ரெண்டு பேருக்கு சேர்த்து 200. மோ, உங்க வீட்ல எத்தனை ஓட்டு இருக்குது? நானே, என் மாமியாரு, என் புருஷன், என் பிள்ளைங்க. நம்ம மாமியார் இன்னும் உயிரோட இருக்காளா? இந்த வெயிலுக்கு நேரம் போய் சேர்ந்துருக்கணுமே. காத்திரி வெயிலுக்கு வயசு பசங்களே வாய பழகுறாங்க. இந்த கிழவி இன்னும் போய் சேரலையா? ஐயா, எனக்கு அவ்வளவு அதிர்ஷ்டம் இருக்கா? சரி சரி, 6 கொடுங்க. அது எப்படிமா? உங்க வீட்டுல 5 பேர் தானே? இங்க பாரு, என் பெரிய பொண்ணு வயசுக்கு வந்திருக்கா. அந்த பொண்ணு ஓட்டு போடணும்ல. வயசுக்கு வந்தாலும் ஓட்டு போட முடியாதுமா. 18 வயசு ஆயிருக்கணும். சரி விடு, இத உன் பொண்ணு செலவுக்கு வச்சுக்கோ. அண்ணா அண்ணா, புதுசா யாரோ எஸ்ஐ வந்திருக்கானே. அவன் நம்ம ஆளுங்க எல்லாரையும் நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு காசு கொடுக்க விட மாட்டேங்கிறானே. நம்ம ஊர்ல நம்மள யாரா நிறுத்துறது? நம்ம ராஜலிங்க ஆள்னு அவங்க கிட்ட சொல்லலையா? அது சொன்னா 4 எக்ஸ்ட்ரா அடி அடிக்கிறானா. தேவையில்லாம சொல்லட்டுமோ? அவன் பார்க்க எப்படி இருந்தானா? அவன் கண்ணுல ஃபயரு, அவன் கால்ல ஸ்பீடு. அவன் ஒரு குத்து குத்துனானா காலையில சாப்பிட்டதையெல்லாம் வாந்தி எடுக்கிறானுங்கண்ணா. யாரா அவன்? இத்தனை நாள் வீட்டுக்கு போகணும்னு அழுதேன், பொண்டாட்டிய பார்க்கணும்னு அழுதேன், சோத்துக்கு அழுதேன், குழம்புக்கு அழுதேன். இனி அழமாட்டேன், அழுக வைக்க போறேன். ஆட்சி எங்களுடையது. எங்க வீட்டுல 4 ஓட்டு இருக்கு. இந்த அப்படி 400 மாட்டினடா. சார், என் மாமா கொடுக்க சொன்னாருன்னு கொடுக்குறேன் சார். எனக்கு எதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சார். என்ன விட்டுருங்க சார். என் மாமன் கொடுக்க சொன்னா, என் மாப்பிள்ள மெதிக்க சொன்னான்னு உங்க இஷ்டத்துக்கு நீங்க பண்ணிக்கிட்டே போனா, உங்ககிட்ட காசு வாங்கிட்டு உங்க வீட்டு வேலை செய்யற எஸ்ஐ நினைச்சீங்களாடா? ஆதி அடிச்சு அடங்கொய்யால நீயாடா எஸ்ஐ ஆயிட்டியா? அந்த பைரா வீட்ல அவன் பாத்ரூம் கழுவிட்டு இருந்தான்டா. அவன் போனதுமே இவன் டைம் வேற மாதிரி ஆயிடுச்சு போல. அது முடிஞ்சிச்சு. நான் இப்ப எஸ்ஐயா ப்ரமோஷன் ஆயிட்டேன். ஒன்னு அர்த்தம் அதெல்லாம் விடு. என்னடா இது? கொடுக்கறதே தப்புன்றோம், அதுல நோட்டு அச்சடிச்சு வேற கொடுக்குறீங்களாடா? என் மாமங்காரனும் என் அப்பனும் எனக்கு எப்பயுமே 1 ரூபா கூட கொடுத்ததே கிடையாதுடா. 10 லட்சம் கையில கொடுத்து எனக்கு கொடுக்க சொன்னாங்கடா. அதனாலதான் இப்படி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன்டா. டேய், இது கள்ள நோட்டுன்னு யார்ட்டையும் சொல்றாதடா. நான் என்னத்துக்கு சொல்றது? எல்லாரும் கேட்டாங்களே. எது எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சா? ஓடுங்கடா சீக்கிரம். முடிங்க. எலெக்ஷன்ஸ்க்கு பிரச்சாரம் முடிச்சு போலிங் வேலைலாம் ஆரம்பிச்சிருக்காங்க.
இந்த மாதிரி நேரத்துல எலெக்ஷன் சரியா நடக்கிறதுக்கு எலெக்ஷன் அதிகாரிங்க எல்லா வேலையும் சரியா பார்த்திருக்காங்க. காலையில இருந்து பொதுமக்கள் வாக்குச்சாவடியில வரிசையில நிக்கிறாங்க. வெயில கூட பொருட்படுத்தாம மக்கள் வரிசையில் நின்று ஓட்டு போட காத்துட்டு இருக்காங்க. எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காம இருக்கிறதுக்கு போலீஸ் தீவிரமா கண்காணிச்சிட்டு இருக்காங்க. மகளிர் ஓட்டு அதிக எண்ணிக்கையில பதிவாகிறது இதுதான் முதல் முறை. போஸ்டல் முறையில வாக்களிக்கிறதுக்கும் அதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் எலெக்ஷன் கமிஷன் ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. நம்ம மாநிலத்துல பரமக்குடியில் நடக்கிற வாக்கு எண்ணிக்கையை மக்கள் தீவிரமா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எலெக்ஷன்ல நிக்கிறது முதல் தடவையா இருந்தாலும் பார்கவி சிஎம் கேண்டிடேட்டா நிக்கிறதுக்கு அவங்க சொந்த தம்பியை எதிர்த்து போட்டி போடுறதுதான் இந்த எதிர்பார்ப்புக்கு முக்கிய காரணம். எல்லாம் நல்லபடியா நடக்குதா? எல்லாம் நல்லா தான் நடக்குது. நல்லா இருக்கே சிவா. என்னப்பா அப்படி பாக்குறீங்க? நான் சண்டை போடுறதுக்கு வரல. அப்போ சின்ன வயசு எங்க ஜாதிலாம் பெரிய ஜாதி, மத்ததெல்லாம் கீழ் ஜாதின்னு நினைச்சோம். நாங்கெல்லாம் ஓட்டு போடுறதுக்காக பெங்களூர்ல இருந்து வந்திருக்கோம். தேங்க்ஸ் பா. நில்லு. இத்தனை நாளும் உன் அப்பாவும் மச்சான் பண்ணதெல்லாம் போதாதா? இப்ப நீயா? வாக்குச்சாவடிக்குள்ள போக கூடாது, எங்க பார்கவி அம்மாவை நாங்க ஜெயிக்க வைப்போம். என்ன அப்படி பாத்துக்கிட்டு இருக்க? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. டேய், எல்லாரையும் வெளியே துரத்துங்கடா. போங்க, வெளிய போங்க. யாரும் உள்ள இருக்காதீங்க, போங்க சொல்றல. சீக்கிரம் போங்க. கிளம்பு கிளம்பு கிளம்பு. டேய், போடா. போ நிக்காத. குத்துங்கடா, ஓட்டு. என்ன அநியாயம் இது? நாங்க ஒத்துக்க மாட்டோம். கள்ள ஓட்டு போட்டீங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். கள்ள ஓட்டு போட்டீங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவோம்னு சொன்னேன். என்ன கட்சிடா உனது? ஒற்றுமை. என்ன கட்சி? ஒற்றுமை. இப்ப போச்சா ஒற்றுமை? போட வழியா. குத்துங்கடா, குத்துங்க. டேய், நிறுத்துங்கடா. யாரா நீ? யாரு? ஓ யமன்டா. யாருக்குடா யம? சார் வாங்க சார். கண்ண புடுங்கயா. எஸ்பி, நான் எங்கேயும் போக மாட்டேன். நந்திரி, இறக்கியா? போ, போயா வரேன். போ. 10 நிமிஷத்துல வெளியே வந்துருவா. அதுக்கு இவ்வளவு சீனு. பாடா. என்னடா? போ. நம்ம மாநிலத்துல எலெக்ஷன் முடிஞ்சு இப்ப எண்ணிக்கையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஓட்டு பதிவு முடிஞ்சதும் ஓட்டு பெட்டிகளை பலத்த பாதுகாப்போட எலெக்ஷன் கமிஷன் இப்ப ஸ்ட்ராங் ரூம்ல வச்சிருக்காங்க. ஓட்டு எண்ணிக்கை நடக்கிற இந்த நேரத்துல வேட்பாளர் யார் ஜெயிப்பாங்க, யாரு தோப்பாங்க அப்படிங்கிற பெரிய விவாதம் போயிட்டு இருக்கு. இந்த வாட்டி யார் வருவா? விவேகா இல்ல பார்கவியா? ஆல் இந்திய கட்சிக்கு மத்த கட்சிகளோட போட்டி பயங்கர வேகத்துல இருக்கு. இப்ப வரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கிற தகவல் படி திரு விவேக் 10,000 ஓட்டுகளோட முன்னிலையில இருக்காரு. இப்ப அனைத்து இந்திய கட்சி எந்தெந்த இடத்துல முன்னிலையில இருக்குங்கிறத பாப்போம். மதுரை, பரமக்குடி, புதுக்கோட்டை, திருச்சி, தஞ்சாவூர், தூத்துக்குடி இதுல எல்லாம் முன்னிலையில இருக்காங்க. பிறந்த உடனே பொம்பளை புள்ளன்னு என்ன நீ கொல்லணும்னு நினைச்ச. பொம்பளை புள்ளையா? ஏதோ என் அதிர்ஷ்டம் நல்லா இருந்து தப்பிச்சுட்ட. சரி, அதோட நீ என்ன விட்டுட்டியா என்ன? நான் யாரையோ காதலிச்சா ஓமானம் எங்க போகுது? உன் அரசியலுக்காக ஒரு மிருகத்துக்கு கொடுத்து கல்யாணம் பண்ண. அப்பவே நினைச்சேன், நான் ஆசைப்பட்ட வாழ்க்கையை எப்படி நாசம் பண்ணியோ நீ ஆசைப்பட்ட வாழ்க்கைய இல்லாம பண்ணணும்னு.
ஆம்பளைங்க பண்ற எல்லா வேலையையும் பொம்பளைங்களாலையும் பண்ண முடியும். என்னையே பாரு, பைராவை கொன்ன, அந்த வீராவையும் நான் தான் கொன்னேன். விவேக்க அனுப்ப முடியாம ஜெயிலுக்கு அனுப்புனேன். சொந்த தம்பி இல்ல, பாசம் வந்துருச்சு. நான் உன்ன மாதிரி இல்ல. நீ 20 வருஷமா கனவு கண்டத சிஎம் பதவி இன்னும் 2 நிமிஷத்துல ஏன் வசமாக போகுது. இதான்ப்பா ஒரு பொம்பளையோட பவர். எல்லாரும் ஆவலா எதிர்பார்க்கிற தேர்தல் முடிவுகள் இப்ப வெளியாயிருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல முதல் முறையா ஒரு பெண் வேட்பாளர் சிஎம் ஆகிறது ரொம்ப பெருமைப்படுற விஷயமா பார்க்கப்படுது. திருமதி பார்கவி பதவி ஏத்துக்கிறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. என் மாமங்காரன் உயிரோட இருக்க வரைக்கும் அவன் எப்படா சாவான்னு இருந்தேன். அவன் போனதுக்கு அப்புறம் என்னால ஒழுங்கா சரக்கு கூட அடிக்க முடியலடா இப்பெல்லாம். டேயாதி, என்னடா பாட்டில் அப்படியே கவுக்குற? உன் மாப்பிள்ள மனுஷனா அவன்? ஒரு பொம்பளை கிட்ட தோக்குற மாதிரி பண்ணிட்டீங்களேடா துரோகிகளா! அண்ணா ப்ளீஸ்ண்ணா, என்ன விட்டுருங்கண்ணா. அண்ணா, கத்தி அருவாளால வெட்டதை விட கொடுமையான விஷயம் நம்பிக்கை துரோகம். அத நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கே காமிச்சிட்டீங்களடா. ஒருத்தனையும் நான் விட மாட்டேன். ஆம்பளை பொம்பளை வித்தியாசம் இல்லாம யாரு குறுக்க வந்தாலும் எல்லாரையும் வெட்டி சாய்க்கிற எமன் ஆயிட்டான்.